தான், இருந்தாலும் அதை நம்ம கற்றுக்கலாம். இது வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கல, ஓரூர் வாயினை சொல்லிக் கொடுக்கல. ரொம்ப முக்கியமான பாட்டு. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம சீர்காழி போயிருந்த பொழுது நான் அந்த பாட்டை பற்றி சொன்னேன். ரதபந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்திர கவி வகைகளில் ஒன்று திரு எழு கூற்றிருக்கை அப்படின்னு தமிழ்ல அதை சொல்லுவோம். ஏழுங்கிற எண் வந்து இதுல பலவிதமாக அழகா வரும். இது எப்படி அமைச்சிருப்பாங்க அப்படின்னா, ஒன்றுன்னு தொடங்கும். பாருங்க, பாட்டை பார்த்துட்டே வாங்களேன். ஒரு பக்கம் வந்து 25, 26வது பதிகம். புது புக்ல 26வது பதிகம். பதிகம் 26 எடுத்துக்கோ. பதிக நம்பர் எடுத்துக்கிட்டியாப்பா? பதிகம் 26, 26. பக்கம் இல்ல, பதிகம். பெரிய பாட்டு, ஒரே பாட்டு. இது ஒரே பாட்டு. ஆமா, 45 வரைக்கும் ஒரே பாட்டு. இதனுடைய சூழல் என்ன அப்படின்னு சொல்றேன். அதுக்குள்ள அந்த பூஜை முடிஞ்சிடும். நம்ம நடக்கும்போது கொஞ்சம் இதா இருக்கும், அதை பேசிடலாம். அதாவது திருஞான சம்பந்தர் வந்து தோடுடைய சிறியன் பாடத் தொடங்கியதிலிருந்து அவருடைய தந்தையார் என்ன பண்றாருன்னா, மகன் வந்து மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மிக்க மந்திர பாடல்கள் பாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் அந்த பாடலை பாடி பூசை செய்ய ஆரம்பிக்கிறார். இது வந்து செவிவழி செய்தியா நம்முடைய திருமுறை வரலாறு. அப்ப ஒவ்வொரு நாளும் இவருடைய பாடல்களுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது. அப்ப அவருடைய பூசை நேரம் என்ன ஆகுது, நீண்டுகிட்டே போகுது. அப்ப வந்து தாயார் பகவதி அம்மையார் வந்து திருஞான சம்பந்தர் இடத்துல இந்த மாதிரி அப்பா பூசை செய்யற நேரம் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. அப்பா வந்து சாப்பிடுறது பூசை முடிச்சுட்டு தான் சாப்பிடுவார். அதனால அதற்கு ஏதாவது ஒரு வழி பண்ணு அப்படின்னு சொல்லும்போது திருஞான சம்பந்தர் இந்த திருஎழுக்கூற்றிருக்கையை பாடி கொடுத்து, இதுவரை நான் பாடிய பாடல்களும் இதற்கு அப்புறம் நான் பாடிய பாடல்களும் உள்ள கருத்துக்கள் இதுல இருக்கு. கேப்சூல் மாதிரி மொத்தமா ஒரே பாட்டு. இதை ஒண்ணு பாடினா போதும். அதை என்ன பண்ணலாம், முழு பாடல்களுக்கும் இது வந்து பொருத்தமானது அப்படின்னு சொல்லி தன்னுடைய தந்தையாருக்கு பாடி கொடுத்தார் அப்படிங்கிறது வரலாறு. இதுல சீர்காழியினுடைய 12 பெயர்களும் ஒரே பாட்டில் வரும். இந்த ஒரு பாட்டு 12 பெயர்களும் வரும். அதான் ஒரு பெரிய ஆச்சரியம். அதே மாதிரி அவருடைய அந்த தத்துவ கருத்துக்கள், இயற்கை வர்ணனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுல மொத்தமா ஞானசம்பந்த பெருமான் கொடுத்திருப்பார். இதுல 2 ஹாஃப். பிரமபுரம் பேணினை அப்படின்னு வந்து முடியுதா, அடுத்த பக்கத்துல பாருங்க. அதுவரையும் ரதம் தேரினுடைய பாதி பகுதி இல்ல, பாட்டு 25ஆம் பக்கத்திலே முடிஞ்சிடும். அதுல பிரமபுரம் பேணினை இருக்கு பாருங்க, இந்த பக்கம் ரைட் சைடுல மேல 4வது வரி இருக்கா, அதுவரையும் தேரினுடைய மையப்பகுதி. அதுக்கப்புறம் 60 முரலும் தொடங்குதா, அதுல இருந்து நினைய வல்லவர் இல்லை நிலத்தில் முடியுது இல்லையா, அது தேரினுடைய சக்கர பகுதி வரையும் மறைமுகல் நான் 60 முரலும் தொடங்குங்க. பிரமபுரம் பேணினைக்கு அப்புறம் அதுல ஆரம்பிச்சு மறுவிழா மறையோர் வரையும் தேருடைய அடிப்பாகும். கீழே 4 வரி ஒரே மாதிரி இருக்கும். கவுனியன் முதுபதி, கவுனியன் கட்டூர் இருக்கா, கழுமல்ல முதுபதி, அது 4 ஒரே மாதிரி இருக்கும். அதான் 4 சக்கரம், தேரினுடைய 4 சக்கரம். எப்படி அமைச்சிருக்காரு பாருங்க. இதுல எப்படி அப்படின்னா, இப்ப நீங்க நான் சொல்ற இதை வந்து நீங்க யூடியூப்ல உங்களுக்கு அனுப்புவார் நான் பாடினது. அதுல ரைட் சைடுல அந்த அமைப்பு நான் போட்டிருக்கேன், ஒரு டிராயிங் போட்டிருக்கேன். எப்படின்னா, ஒரு தேர்ல வந்து முதல்ல 1 அப்படிங்கிறது கலசம். கலசம் இருக்குல்லையே, ஒன்னே ஒன்று இருக்கும் சிங்கிள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட இருக்கும். பாட்டு என்ன பண்ணா 1ன்னு ஆரம்பிச்சு 1 2 1, அடுத்தது 1 2 3 2 1, அப்புறம் 1 2 3 4 3 2 1. பாருங்க, அப்படியே ஒரு சிமெட்ரி வருதா, சிமெட்ரியா வருதா, ஒரு பிரமிட் வந்துகிட்டே இருக்கு பாருங்க. அது மாதிரி 7 வரையும் வருது. 1 2 3 4 5 6 7 6 5 4 3 2 1 இவ்வளவு அகலம் வந்துடும். அதுக்கப்புறம் 7ல தொடங்கி 1ல வந்து முடியும். 7ல வந்து 1ல வந்து முடியும். 1ல வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் 4 வரி சமமா இருக்கும். அதான் சக்கரம். இப்ப நான் சொல்ற எண்கள் பொருளாக வரும். எண்கிறது நியூமரிக்கலா நம்ம சொல்றோம் இல்லையா, அதை பொருளாக எடுத்துக்கிறார், மீனிங்ஃபுல்லா வரும் அந்த வேர்ட். இப்ப பாருங்க, ஓருரு வாயினை, இதை நீங்க 1ன்னு எடுத்துக்கலாம். இன்னொன்று இறைவன் ஒரே உருவம் அப்படிங்கிற
பொருளாகவும் எடுக்கலாம். ஓருரு வாயினை மானாங்காரத்து ஈரியல்பு ஆயினை. ரெண்டு இயல்பு, பெண்ணாகவும் ஆணாகவும் இயல்பால் ரெண்டா இருக்கு. ஒரு உருவம் ரெண்டா இருக்கு. அடுத்து பாருங்க, திருப்பி பாருங்க, ஒருன்னு ஒரு பாருங்க. ரெண்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன வருது? ஒரு. அப்புறம் விண் முதல் பூதலம், அடுத்த ஒண்ணு வந்துருச்சா? முடிஞ்சிச்சா? அடுத்து பாருங்க, ஒன்றிய ஒன்னா, இரு சுடர் ரெண்டா, உம்பர்கள் பிறவும் படைத்து அழித்து அழிப்ப மும்மூர்த்திகள் ஆயினை. மூணு வந்துருச்சா? மூணு வந்ததுக்கு அப்புறம் என்ன வரணும்? ரெண்டு வரணும். இருவரோடு ஒருவனாகி நின்றன. இப்ப மூணு வழி வந்துருச்சு இல்ல, அடுத்தது நாலு வரணும் பாருங்க. ஓரால் நீடல் ஒன்கடல் இரண்டும் முப்பொழுது ஏத்திய நால்வருக்கு ஒளிநீர். நாலு வந்துருச்சா? இப்ப பாருங்க, மூணு ரெண்டு ஒண்ணுன்னு வரணும் பாருங்க. காட்டினை நாட்டம் மூன்றாக கோட்டின, கண்ணு மூணு. இரு நதி அரவமோடு ஒரு மதி சூடின. ரெண்டு நதி ஒரு மதி. அடுத்தது பாருங்க, ஒரு தாள் ஈரையில் மூவிலை சூலம் நாற்கால் மான்மரி ஐந்தலை அரவம். அஞ்சு வரி வந்துருச்சு பாருங்க. 1 2 3 4 5. இப்ப 4 3 2 1 வரணும். ஏந்தினை காய்ந்த நால்வாய் மும்மதத்து இரு கோட்டு ஒரு கரி. நால்வாய்னா தொங்கிய வாயை உடைய விநாயகர் பெருமான் அல்லது யானை. நாலுனா தொங்குதல் பொருள், நாலுனா போர்னு ஒரு அர்த்தம் உண்டு. நால்வாய் மும்மதத்து, யானைக்கு மும்மதம் உண்டு. மும்மதத்து இரு கோடு, ரெண்டு தந்தங்களை உடைய ஒரு யானை. இரு கோட்டு ஒரு கரி ஈடடித்து உரித்தல். அடுத்த பிறகு 6 வரும். ஒருதனு இருகால் வளைய வாங்கி முப்புறத்தோடு நானிலம் அஞ்ச அஞ்ச கொன்று தலத்துற அவுணரை அறுத்தனை. அருங்கிறது 6ங்கிறது முடிஞ்சா? அடுத்து பாருங்க, ஐம்புலன் நாலாம் அந்த கரணம் முக்குணம் இருவழி ஒருங்கிய வானம் ஏத்த நின்றனை ஒருங்கிய மனத்தோடு இரு பிறப்பு ஓர்ந்து முப்பொழுது குறை முடித்து நான்மறை ஓதி ஐவகை வேள்வி அமைத்து ஆரங்கம் முதல் எழுங்கிறது எழுத்து ஓதி வரன்முறை பயின்ற மாந்தனை வணக்கும் பிறமுகம் பேணினை. 1 ஆரம்பிச்சு 7 முடிச்சாரா? 7க்கு அப்புறம் என்ன வரணும்? 6 அறுபதம் முரளும் தொடங்குகிறார். இப்ப அப்படியே டிசைனிங் ஆனது வரணும். அறுபதம் முரளும் வேணுபுரம் விரும்பினி இகிலி அமிர்துடன் புகழி அமர்ந்தனை பொங்கு நாற்கடல் சூழ் பெங்குரு விளங்கினை பாணி மூவுலகும் புதைய மேல் மிதந்த தோணிபுரத்து உறைந்தனை தொலையா இருநதி வாய்ந்த பூந்தரா எந்தனை வரபுறம் என்றுணர் சிறபுரத்து உறைந்தனை ஒருமலை எடுத்த இருதிலரக்கன் விரல் எடுத்தருடனை புறவம் புரிந்தனை முன்னுயிர் துயின்றோன் நான்முகன் அறியா பண்பொடு நின்றனை ஷண்பை அமர்ந்தனை ஐயுறும் அமணரும் அறுவகை தேரரும் ஊழியும் உணர காழி அமர்ந்தனை எச்சன் 7 திசையோர் கொச்சையை மெச்சினை. 7 வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, அறுபதம் 6 பதமும் ஐந்தமர் கல்வியும் மறை முதல் 4ம் 3 காலமும் போன்ற நின்றனை இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையும். ஒண்ணுன்னு முடிச்சுப்பாரு. எப்படி தொடங்கினார்? ஓரொரு வாயிலேன்னு சொன்னாரா? ஒருமையின் பெருமையும் மறுவிலா மறையோர் பேஸ். அதுக்கப்புறம் கழுமல முதுபதி கவுனியன் கட்டுரை ஒரு சக்கரம், கழுமல முதுபதி கவுனியன் அறியும் 2வது சக்கரம், அணையத்தன்மையின் ஆங்கலின் நின்னை அடுத்த சக்கரம், நினைய வல்லவர் இல்லை நிலத்தை. எல்லாம் கரெக்டா 4 4 4 4 சொல்ல வரும். இப்படி எல்லாம் தமிழை தவிர பாடல்கள் பக்தி பாடல்கள் நிறைய பார்க்க முடியும். எப்படி விளையாடி இருக்காரு. இது பண்ணோட பாடத்திற்கு பாராயண மொழி இருக்குது. இதான் சித்திரக்கவி. இதை நீங்க சீர்காழியில நான் உங்களுக்கு காமிச்சேன். சித்திரக்கவி அப்ப புரியல, ஏன்னா அப்ப நடத்துறதுக்கு நேரம் இல்லை. நம்ம வேக வேகமா பார்த்துட்டு உட்கார்ந்து படிச்சோம். இதை பாடியவர்கள் முதல்ல விஞ்ஞான சம்பந்தம், 2வது திருமங்கையாழ்வார், 3வது அருணகிரிநாதர், 4வது பாம்பன் சுவாமிகள், 5வது தண்டபாணி சுவாமிகள். இவங்கெல்லாம் சித்திரக்கவியில பாடியிருக்கிறார். இந்த நூற்றாண்டுல சித்திரக்கவி பாடினவர் யார் தெரியுமா? இன்னும் இருக்கார். 90 வயது கடந்த சென்னியப்பனார், பெரும் பேராசிரியர் முனைவர் சென்னியப்பனார். அதாவது இப்ப இருக்கக்கூடிய பவானி தியாகராஜன் ஐயா, இவங்களுக்கெல்லாம் அவர் தான் குருநாதர். அத்தனை சித்தாந்த நூல்களுக்கும் உரை எழுதியிருக்கிறார். அவர் ஒரு வரகவி. வரகவின்னு என்ன? திருஞான சம்பந்தருடைய அந்த சந்தங்களை
அந்த சித்திர கவிகள் எல்லாத்துக்கும் அவர் இப்ப இருக்கிற பட்டி பெருமான் மேல பாடியிருக்கார். பேரூர்ல இருக்கிற பட்டீஸ்வரத்தில் இருக்கக்கூடிய அவர் பேரூர் பட்டீஸ்வரத்துல பேரூர் கல்லூரியில் தான் அவர் பேராசிரியராக இருந்தார். இன்னும் இருக்கார் 90 வயது தாண்டி. அவருடைய இதுல வந்து அவர் பாடியிருக்கார். அதுக்கப்புறம் யாரும் மொத்தமா எடுத்த ஒரு 6 பேர் பாடியிருக்காங்க தமிழ். வெண்பா பாடினவங்க லட்சம் பேர் இருக்காங்க. ஆனால் முதல்ல அப்படி காமிச்சது யாரு? மற்றவங்க பாடினதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா அதை இசையமைச்சு பாட முடியும். ஞானசம்பந்தர்ல அதுதான் கூடுதல் சிறப்பு. அதை இசையோடையும் பாட முடியும். இவ்வளவு அழகா இருக்கும். அதாவது நான் இதை எப்படி அமைப்பேன் அப்படின்னா, பிரமபுரம் பேணினை வரையும் பன்முறை, அறுபதம் முரலுங்கிறது பாராயண முறை. ஏன்னா தேர் முதல்ல கிளம்புறதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் தட 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 அதுக்கப்புறம் என்ன பண்றது, நிறுத்தும் போது மெதுவாகும்ல, அது கடைசி நாள்ல இப்படி வச்சுக்கலாமா? நம்ம நடத்துறதும் பன்முறையும் வந்துடும், பாராயண முறையும் வந்துடும். சரியா?